ஹலோ ஹாய் ஃபேமிலிஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா அப்படின்னு அட்டப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். யார் யாருன்னா நான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் வந்திருக்கோம். பட் ஆனால் அவனுக்கு முன்னாடி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஃபியராக இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் கிடையாது, இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க அங்கே பக்கத்தில், அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்கள் பிளேஸை விட நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு பிளேஸ் காட்டுறேன். அதனால தான் சரி அங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் வீக் வந்திருந்தோம். அப்போ வந்து எனக்கு பெருசாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருந்தோம். ஆனால் அது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. என்றைக்குமே அன்எக்ஸ்பெக்டடாக போகிறது தான் ஜாலியாக இருக்கும். எப்படி எனக்கு என்னென்னா பிடிச்சதை பண்ணணும், அவ்வளோதான் லைஃப்பில். நம்ம வந்து யாருக்கும் அடிமை கிடையாது. நம்ம வேலைக்கு போகிற லைஃப்பும் நம்மளுக்கு அவ்வளோவா டைம் ஃப்ரீடம் இருக்காது. இந்த உலகத்துலேயே கோடி ரூபாய் கொடுத்தாலும் திருப்பி கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் தான், அது டைம் மட்டும்தான். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக நம்மளுக்கு ஒரு நாள் லீவ் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக வெளியே போகணும் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கெஞ்சிட்டு லீவு கேட்டுட்டு, அது இப்போக்கி கண்டிப்பாக நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஜாக் அடிக்கிறதுக்கு, ஜாலியாக இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். அதை எப்படின்னா லைஃப் தானாக அமையாது, நம்ம தான் அமைச்சிக்கணும். ஸோ தேவலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இருங்க உங்களுக்கு அழகான பிளேஸ் காட்டுறேன். வேறு லெவல் வைப். ஆனால் செம்ம அந்த சவுண்டு, இந்த நேச்சுரல், ஐயோ சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எந்த ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம ரொம்ப அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட அந்த இது உடஞ்சி போயிடும். யாரையுமே கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. நம்மளுக்கு நம்ம மட்டும்தான், என்றைக்குமே அது மட்டும்தான் உண்மை. என்னடா இவன் வீடியோக்காக என்னென்னமோ பேசுகிறானே அப்படிலாம் கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸ்லாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் குளிக்க போகிறேன். ஸோ அதனால தான் காலையில் அங்கேருந்து குளிக்காமல் சாப்பிட்டுட்டு நாங்கள் டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இப்போ தான் நான் வந்து போயிட்டு குளிக்க போகிறேன். ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டினியூ விளாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எப்படியும் ஒரு 12 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே, பாய் ஃபேமிலிஸ். முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்துட்டோன்னா, பிளான் இல்லை, ஈஸா போகலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு தினேஷ் சொன்னான். ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த இடம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிறுத்தி சும்மா சின்னதாக பசங்கள்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜாலியாக. அங்கே பாருங்க, அந்த பைக்கில் தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரவுண்டு, கிரிக்கெட் விளாட்ற கிரவுண்டு. இப்படி ஒரு கிரவுண்டு யாருக்காச்சும் அமையுமா? அதான் இங்கே வாழ்க்கை வாழ தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை அமையிறவனுக்கு வாழ்க்கை வாழ தெரியாது. அதுதான் சில டைமில் போர் அடிக்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளோட அப்படி இல்லை, நம்மளோட லைஃப்பில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் போர் அடிக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்காக கேரக்டருக்காக பார்த்துக்கலாம். பைக்கை கொடுத்துன்னு யாரோட பைக்? நம்ம நண்பனோட பைக், ஐஃபோன் வச்சுருக்கோம். இதெல்லாம் சொல்லணும்ல. இது வந்து இவனோட ஐஃபோனு தான். இது இந்த பைக் இவனோடது தான், இந்த ஸ்கூட்டி இவனோடது தான். அப்புறம் வந்து இடமே என்ன நடத்தான், அந்த நிலம், இந்த இடம், இந்த சுற்றில அந்த மழைலாம் என்ன தான். அந்தளவுக்கு இன்னும் பணக்காரங்களும் ஆகலை. ஆனால் ஃப்யூச்சர்லேயும் ஆக முடியாது. மழையெல்லாம் யார் வாங்க முடியும்? அதெல்லாம் கவர்மெண்ட் சொத்து. அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ நம்மளால் என்ன வாங்க முடியுமோ அதை நம்ம வாங்குவோம் ஃப்யூச்சரில். ஓகேவா? ஜாலியாக அண்ணன் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு கையில். அண்ணன் வந்து